அனைவருக்கும் அன்பு நிறைந்த வணக்கம். தொடர்ந்து பல்வேறு புத்தகங்களை பரிந்துரை பண்ணிட்டு இருக்கோம். சமீப காலமாக சிறந்த கவிதைகளை தேர்வு பண்ணி சொல்லிக்கிட்டு இருக்கேன். அடுத்து சிறந்த சிறுகதைகளையும் சிறந்த கட்டுரை தொகுப்புகளையும் ஒரு சிறந்த நாவல்களையும் சொல்லணும் அப்படிங்கிற தொடர் பயணத்துல இன்னைக்கு கவிஞர் யாத்திரியின் கனிந்து உதிர்தலே கால விதி அப்படிங்கிற கவிதை தொகுப்புல பார்ப்போம். இந்த கவிதை புத்தகத்தை நான் ஒரு காணொலியில பார்த்து அந்த வரிகள் ரொம்ப பிடிச்சு போய் இந்த புத்தகத்தை வாங்கினேன். அந்த வரிகள் என்ன அப்படிங்கிறத பார்க்குறோம். மனதுக்கு பிடித்த நிறைய வரிகள் இந்த புத்தகத்துல இருக்கு. இருந்தாலும் எனக்கு இந்த முன்னுரை ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. இதுல இருக்க கவிதைகள் ரொம்ப அழகா இருக்கு. ஆனா இந்த முன்னுரை எழுதியிருக்க விதம், அதனுடைய தன்மை ரொம்ப அழகா இருக்கு. கண்டிப்பா வாசிச்சு பாருங்க. சில புத்தகத்தை முன்னுரை வாசிச்சு முடிச்சனுமே நம்ம மன நிறைவு அடைஞ்சிரும். அந்த அளவுக்கான மன நிறைவு இந்த புத்தகத்தை வாசிச்சு எனக்கு கிடைச்சிச்சு. இந்த முன்னுரையில ஒரே ஒரு வரியை உங்களுக்கு வாசிச்சு காமிக்கிறேன். ஒருத்தி அவள் வெளியே தேடி கண்டடையும் போது அங்கு கற்பனைகளால் ஆன ஒழுக்க மீறல் கதைகள் கை கால்கள் முளைத்து உலாவியபடி இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதோட தொடர்ச்சி நீங்க வாசிச்சு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப பிடித்தமானதாக இருக்கும். பெண்களை எந்த நிலையில் வச்சிருக்கோம் அப்படிங்கிற ஒரு விஷயங்களை ரொம்ப ஆழமான வார்த்தைகளால சொல்லியிருக்காப்புல. ரொம்ப நல்லா இருக்கு. இப்ப இந்த கவிதை தொகுப்புல இருக்கக்கூடிய ஒரு கவிதையை பார்ப்போம். எல்லா கவிதையும் நல்லா இருக்கு. இந்த ஒரு கவிதையை வாசிச்சு காமிக்கிறேன். சொல்லியே தீர்வேன் என்றொரு நிலை, சொல்லாவிட்டால் தீருமோ என்றொரு பதட்டம். சொல்லியே தீர்வேன் என்றொரு நிலை, சொல்லாவிட்டால் தீருமோ என்றொரு பதட்டம். சொல்லாவிட்டால் புரியாதோ என்றொரு கவலை, சொன்னால்தான் புரியுமா என்றொரு கோபம். எதையும் சொல்லாது பொத்தி வைக்கவும், எதையும் சொல்லாது பொத்தி வைக்கவும், எல்லாவற்றையும் சொல்லி வெடித்து சிதறவும் என இறந்து இறந்து பிறக்கும் இந்த நிலைக்கு இன்னொரு பெயர் காதல் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ரொம்ப அழகான வார்த்தை. இதுல இருக்க எல்லா வார்த்தைகளும் அது போல ரொம்ப நல்ல கவிதைகளாக இருக்கு. இந்த அட்டை படத்துல கொடுத்துருக்கக்கூடிய கவிதைகள் ரொம்ப எனக்கு பிடிச்ச கவிதையா இருக்கு. இந்த கவிதை தொகுப்பை கண்டிப்பா வாங்கி வாசிச்சு பாருங்க. ரொம்ப நல்ல கவிதைகளை எழுதக்கூடிய எழுத்தாளர்கள் தமிழ் சமூகத்துல இருக்காங்க. அதை நம்ம அடையாளப்படுத்தப்படாமல் இருக்கிறது தான் மனவேதனையாக இருக்கு. அந்த முன்னெடுப்புகளை செய்யற ஒரு ஆளா நம்ம இருக்கோங்கிற ஒரு பெரும் மகிழ்ச்சியோட அடுத்த நல்ல புத்தகத்தோடு அடுத்த காணொலியில் சந்திப்போம். வணக்கம்.